அனைவருக்கும் வணக்கம். மாதவரம் மில்க் காலனி, அதாவது மாதவரம் பால் பண்ணையிலேருந்து மஞ்சம்பாக்கம் வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் இருக்கிற லொக்கேஷன் வந்து மாதவரம் மில்க் காலனி மெட்ரோ ஸ்டேஷன். நீங்கள் ரைட் சைடில் பார்க்குற மெட்ரோ ஒர்க் தான் மாதவரம் மில்க் காலனி மெட்ரோ ஸ்டேஷன் அமைப்பதற்கான வேலைகள் வந்து நடக்குது. இந்த ஸ்டேஷனோட சிறப்பு என்னென்னா, காரிடார் 3, காரிடார் 5 மெட்ரோ ரூட் வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது மாதவரம் மில்க் காலனி மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து தான். மாதவரம் மில்க் காலனிலேருந்து காரிடார் 3க்கு ஆப்ரேட் பண்ண போகிற மெட்ரோ ரூட்டும், மாதவரம் மில்க் காலனிலேருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ண போகிற காரிடார் 5 மெட்ரோ ரூட்டும் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஒரு இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷன், அது இல்லாமல் இது ஒரு டெர்மினல் ஸ்டேஷனும் கூட. இந்த மாதவரம் மில்க் காலனி மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஒரு அண்டர்கிரவுண்ட் ஸ்டேஷனாக தான் அமைக்கிறாங்க. ஸோ காரிடார் 3, காரிடார் 5லேருந்து ஆப்ரேட் பண்ண போகிற மெட்ரோ ட்ரெயின் வந்து அண்டர்கிரவுண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். காரிடார் 3 மெட்ரோ ரூட் பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற மெட்ரோ அலைன்மெண்ட் வந்து மூலக்கடை, திருவான்மியூர், தரமணி லிங்க் ரோடு ஜங்ஷன் வரைக்கும் அண்டர்கிரவுண்ட் செக்ஷனாக இருக்கும். அதை தாண்டி நேரு நகர்லேருந்து சிறுசேரி சிப்காட் வரைக்கும் எலிவேட்டட் செக்ஷனாக இருக்கும். காரிடார் 5 மெட்ரோ ரூட் வந்து இதுக்கு அடுத்த ஸ்டேஷனான மாதவரம் டிப்போ மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் அண்டர்கிரவுண்ட் செக்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் அசிசி நகர்லேருந்து ரெட்டேரி ஜங்ஷன் வரைக்கும் எலிவேட்டட் செக்ஷனாக இருக்கும். ரெட்டேரி ஜங்ஷன் தாண்டின பிறகு கொளத்தூர் ஜங்ஷன்லேருந்து வில்லிவாக்கம் நாதமுனி எம்டிஎஸ் ரோடு வரைக்கும் அண்டர்கிரவுண்ட் செக்ஷன். மறுபடியும் அண்ணா நகர் வெஸ்ட்லேருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் எலிவேட்டட் செக்ஷனாக இருக்க போகுது. இது வந்து மாதவரம் டிப்போ மெட்ரோ ஸ்டேஷன். அதாவது மாதவரம் மில்க் காலனிக்கு அடுத்த ஸ்டேஷன் தான் இந்த மாதவரம் டிப்போ மெட்ரோ ஸ்டேஷன், காரிடார் 5 மெட்ரோ ரூட்டில். இந்த ஸ்டேஷனோட சிறப்பு என்னென்னா, இது வந்து ஷாலோ அண்டர்கிரவுண்ட் ஸ்டேஷனாக அமைக்கிறாங்க. அதாவது இந்த ஸ்டேஷனில் கான்கோர்ஸ் லெவல் வந்து கிரவுண்ட் லெவல்லே அமைக்கிறாங்க. மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அண்டர்கிரவுண்டில் ஃபஸ்ட்டு லெவலில் அமைக்கிறாங்க. யூஸ்வலாக அண்டர்கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் நீங்கள் போனோன்னா ஃபஸ்ட்டு கான்கோர்ஸ் லெவல் போகிறதுக்கே எய்தர் எஸ்கலேட்டர் இல்லை லிஃப்ட் மூலமாக தான் ஃபஸ்ட்டு லெவலில் போக முடியும். ஃபஸ்ட் லெவலில் தான் கான்கோர்ஸ் லெவல், அதாவது டிக்கெட் கொடுக்குற ஏரியா இருக்கும். மறுபடியும் ஸ்டேர் கேஸ் இல்லை லிஃப்ட் யூஸ் பண்ணி தான் செகண்ட் லெவல் போக முடியும். அங்கே தான் வந்து மெட்ரோ ட்ரெயின்ஸ் வர அந்த பிளாட்ஃபார்ம் அமைஞ்சிருக்கும். இப்படி தான் யூஸ்வலாக அண்டர்கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும். பட் இந்த ஸ்டேஷனில் கிரவுண்ட் லெவல்லே உங்களுக்கு கான்கோர்ஸ் லெவல் அமைக்கிறதுனால ஃபஸ்ட்டு லெவல்லே அண்டர்கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. அதாவது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கிரவுண்ட் லெவலில் கான்கோர்ஸ் லெவலில் டிக்கெட் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு லெவலில் போனீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் வந்துடும். மெயினாக இந்த மாதவரம் டிப்போ மெட்ரோ ஸ்டேஷன் தாண்டின பிறகு தான் அண்டர்கிரவுண்டில் வந்து எலிவேட்டட் ஸ்டேஷனாக சேஞ்ச் ஓவர் ஆகுது. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ரீசன். இந்த அண்டர்கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷனை ஷாலோ அண்டர்கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் டைப்பில் அமைச்சிருக்காங்க. இதுதாங்க அசிசி நகர் மெட்ரோ ஸ்டேஷன். அதற்கான பயர் கேப் வேலைகள் தான் இப்போது நடக்குது. எக்ஸாக்டாக இந்த ஸ்டேஷன் வந்து அசிசி நகரில் இருக்கிற அகர்சன் காலேஜ் பக்கத்தில் தான் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு மாதவரம் மில்க் காலனிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த மெட்ரோ ரூட் வந்து அடுத்த ஸ்டேஷனான மாதவரம் டிப்போ வந்து அண்டர்கிரவுண்ட் ஸ்டேஷனாக இருக்க போது. மாதவரம் டிப்போவுக்கு அடுத்த ஸ்டேஷனான அசிசி நகர் வந்து எலிவேட்டட் செக்ஷனாக அமைக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து தான் எலிவேட்டட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் பார்க்குற வியூ தாங்க மாதவரம் டிப்போ மெட்ரோ டிப்போ. ஸோ இங்கே தான் காரிடார் 3, காரிடார் 5ல் ஆப்ரேட் பண்ண போகிற மெட்ரோ ட்ரெயின்ஸ்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறாங்க. மிகப்பெரிய மெட்ரோ டிப்போவாக இதை வந்து அமைச்சிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ட்ரெயின்ஸ் வந்து ஃப்யூச்சரில் ஹேண்டில் பண்ணணும். அதாவது மெயின்டெனன்ஸ், இன்ஸ்பெக்ஷன், அந்த ரிப்பேர் ஒர்க்லாம் இங்கே தான் பண்ணுவாங்க. இது வந்து மாதவரம் டிப்போவோட பேக் சைடு வியூ தான் எடுத்திருக்கேன். அசிசி நகர் பக்கத்தில் தான் இந்த மாதவரம் டிப்போ மெட்ரோ லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. அசிசி நகர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற எலிவேட்டட் செக்ஷனில் மெட்ரோ பில்லர் ஒர்க் வந்து டுவர்ட்ஸ் மஞ்சம்பாக்கம் டைரெக்ஷனில் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒரு சில பகுதியில் மட்டும் மெட்ரோ பில்லருக்கான அந்த கான்க்ரீட் வேலைகள் வந்து முடிக்க வேண்டியது இருக்குது. மற்றபடி பில்லர் ஒர்க், பயர் கேப் ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. டுவர்ட்ஸ் மஞ்சம்பாக்கம் டைரெக்ஷன், அதாவது அசிசி நகருக்கு அடுத்த ஸ்டேஷனான மஞ்சம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் டைரெக்ஷனில் அமைக்கப்பட்ட மெட்ரோ பில்லரோட வியூ தான் பார்க்குறீங்க. இது வந்து அசிசி நகர் மெட்ரோ ஸ்டேஷன். ரைட் சைடில் பார்க்குற இந்த காங்க்ரீட் கேர்டர் தாங்க ப்ரீகாஸ்ட் யூ கேர்டர்னு சொல்லுவாங்க.
அப்ராக்சிமேட்டாக ஒரு 180 டன் வெயிட்டுக்கு மேலே இந்த ப்ரீகாஸ்ட் யூகடரோட வெயிட் வந்து இருக்கும். டிசைனை பொறுத்து, அதாவது அந்த லென்த்து பொறுத்து அதோட வெயிட் வந்து வேரி ஆகும். ட்ரெய்லர் லாரி மூலமாக இந்த ப்ரீகாஸ்ட் யூகடரை அந்த லொக்கேஷனுக்கே கொண்டு வந்து கிரேன் யூஸ் பண்ணி மெட்ரோ பில்லர் மேலே லான்ச் பண்ணுறாங்க. இப்படி தான் வந்து மெட்ரோ வயடக்ட் வந்து அமைக்கிறாங்க. இது வந்து மாதவரம் மில் காலனி ரோடு நேராக வந்து 100 ஃபீட் ரோடில் போய் கனெக்ட் ஆகும். எக்ஸாக்டாக 100 ஃபீட் ரோடில் கனெக்ட் ஆகிற அந்த ஸ்பாட்டில் வந்து லெஃப்ட்டு கர்வ் அமைப்பதற்கான போர்ட்டல் பில்லர்ஸ் வந்து ரெண்டு பக்கம் அமைச்சிட்டாங்க. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. சென்டரில் அந்த பீம் வேலைகள் மட்டும் பண்ணணும். 100 ஃபீட் ரோடில் கனெக்ட் ஆகிற அந்த லொக்கேஷனில் சென்டர் மீடியனில் பில்லர் வந்து அமைச்சிட்டாங்க. பட் பில்லரில் ஒரு சில பகுதியில் அந்த காங்க்ரீட் வேலைகள் வந்து முடிக்க வேண்டியது இருக்குது. இது தாங்க 100 ஃபீட் ரோட். மாதவரம் மில் காலனிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற அந்த மெட்ரோ ரூட் வந்து எக்ஸாக்டாக 100 ஃபீட் ரோடில் கனெக்ட் ஆகிற பாயிண்ட் இது தான். நீங்கள் பார்க்கலாம், மெட்ரோ பில்லர்லாம் அமைச்சிருக்காங்க. லெஃப்ட்டு கர்வ் எடுத்து டைரெக்டாக 100 ஃபீட் ரோடில் சென்டர் மீடியனில் வர மாதிரி தான் அந்த மெட்ரோ ரூட் அலைன்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. சென்டரில் அமைக்கப்பட்ட அந்த பில்லர்லாம் வந்து மெட்ரோக்காக அமைக்கப்பட்ட பில்லர் தான். இன்னும் இதில் வந்து அந்த காங்க்ரீட் வேலைகள்லாம் முடிக்க வேண்டியது இருக்குது. எக்ஸாக்டாக இந்த ஸ்பாட்லேருந்து இந்த 100 ஃபீட் ரோடு வழியாக தான் காரிடார் 5 மெட்ரோ ரூட் வந்து அண்ணா நகர் கேந்திர வித்யாலயா மெட்ரோ ஸ்டேஷன், அதாவது விஆர் மால் ஆப்போசிட்டில் வர அந்த லொக்கேஷன் வரைக்கும் இந்த 100 ஃபீட் ரோடில் தான் மெட்ரோ ரூட் அலைன்மெண்ட் வந்து அமைச்சிருக்காங்க. மஞ்சம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷனில் தான் அமைக்கிறாங்க. அதாவது அசிசி நகருக்கு அடுத்த ஸ்டேஷன் தான் இந்த மஞ்சம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஹெச்பி பெட்ரோல் பங்க் பக்கத்தில் தான் இந்த மஞ்சம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனோட லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. நான் லாஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் இந்த 100 ஃபீட் ரோடில் நிறைய வித்தியாசங்கள் தெரியுது. முக்கியமாக பில்லர் ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் வேலைகள் இன்னும் ஸ்பீடப் பண்ணணும். இது தாங்க மாதவரம் மில் காலனிலேருந்து மஞ்சம்பாக்கம் வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க் பற்றின ஒரு சின்ன அப்டேட். நன்றி, வணக்கம்.